அப்பலாம் ஃப்ரீ ஃபயரே இல்ல. மினிமில்ட்ரா தான் அப்பலாம் விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த மாரி நெறைய கேம் ப்ளே ஸ்டோர்ல விளையாண்டுட்டு இருந்தோம். அதான்ப்பா இந்த கேண்டி கிரஷ், சப்வே சர்ஃப், கால் ஆஃப் டியூட்டி, டெட் கிட்டு ஹீரோ பாதி பசங்க அந்த கேம் தான் டெய்லி விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் புதுசா ப்ளே ஸ்டோர்ல ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் வந்துச்சு. நம்ம டிஎல் லெஜெண்ட் அண்ணா இருக்கிறாருல, அவர் தான் முதல்ல ப்ளே ஸ்டோர்ல இருந்து ஃப்ரீ ஃபயர் கேமே இன்ஸ்டால் பண்ணாரு. அவர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அவர் தான் நம்ம பசங்க எல்லாருக்குமே ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணி குடுத்தாரு. அப்பலாம் நாங்கலாம் ஒரே கில்லிலே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் 1 கில்லு 2 ஆச்சு, 2 கில்லு 4 ஆச்சு. ம். நான் இந்த கில்லிலே தான் இருந்தேன். ஆனா எங்க அண்ணன் பகுதியில பசங்க கில்லுல போய் சேர்ந்துட்டான். அப்பலாம் சொந்த பந்தலாம் இல்லப்பா. கில்டு வெறி. நான் சேர்ந்திருக்கிற கில்லு எப்படின்னா அது ஜெயிக்க வச்சிடணுங்கிற வெறி. நாங்க இந்த ஸ்கோர் அடிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல அந்த ஸ்கோர் அடிக்கிற வழியே பாருங்க. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ப்ரோ உங்களுக்கு தெரியும் நாங்க எப்பயோ விளாடுவோன்னு. எதுக்கும் இன்னொரு தடவை சொல்றேன். நீங்க விளாண்ட ரூம் மேட்சும் இதுக்கு முன்னாடி அவங்க ப்ளே பண்ண ரூம் மேட்சோட வீடியோ எல்லாமே எனக்கு வேணுமாதான். அதில் அவங்க எப்படி விளாண்டுருக்காங்கன்னு பார்த்துட்டு சுற்றி போய் அடிக்காங்க. திருப்பி ஒன்று நேர்மையாவே ஜெயிக்க மாட்டாங்க. எவ்வளோ அனுப்புன்னு தெரியும் நினச்சிக்கோ. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அதுக்கப்புறம் கிரானைட், கேஸ் பாம் இதுக்கு எல்லாத்துக்குமே அன்லிமிட்டட் வச்சுட்ருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், சுற்றிட்டு வரக்கூடாதுன்னு ரூல்னு எதனா ஒன்று இருந்துச்சுன்னா அது எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். எது ஒன்று பண்ணிக்கலாம் வட்டாமம். ராய்ஸ்டார் யாரா அவன் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? நான் தான் பிடிகே ஸ்னைப்பர்ல கூட சூப்பர் அடிப்பேனே. நான் தான் ஓ நீ இன்னும் ஸ்னைப்பர் கேங்கன்னு சொல்லி ஊரே மாத்திட்டு சுத்திட்டு தெரியா? சரி சொல்ல என்ன மேட்ருக்கு இன்வைட் பண்ணா? அது எப்படி சொல்றது? இவன் எப்படிடா சொல்றது? எங்களை ஒரு ஸ்கோர் அடிச்சுட்டானுங்க. உங்க ஸ்கோடா? எப்படின்னா புரியலப்பா. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் விளையாட தெரியாம தோக்கல. ட்ரிபிள் அதுக்காகவும் எந்த ரூம் மேட்சுக்குமே எங்களை கூப்பிட மாட்டீங்க. நீங்களே எல்லா ஸ்கோரையுமே அடிச்சிடுங்க. எந்த ரூம் மேட்ச் கூப்பிட்டுருக்கீங்க? ஏன் அவ்வளோ கிழமை தூத்துட்டீங்களா? ஃப்ரீ ஃபயர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்கோரை ஏதோ ஒரு தமிழ்நாடு ஸ்கோர் அடிக்கிறானுன்னா அதான் சார் ஒரு பிளேஸ்க்கு எங்க மேல இருக்க நம்பிக்கை போயிடும். அப்புறம் அசிங்கமே. ஸோ அடுத்த தடவை எங்களை அவனுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஸ்கோர் அடிக்கணும். இதே போல எங்க ஸ்கோர் கண்டினியூஸா தூத்திட்டே இருந்துச்சுன்னா 100 டைமண்ட் டோர்னமெண்ட் கூட எங்க ஸ்கோர் எங்கேயும் செமத்தியும் வாங்கியிருக்கான் போது. அதுதான் எனக்கு ஒன்றை கெஞ்சரை தவிர வேற வழி தெரியல. ப்ளீஸ் ஏதாவது குத்தியனா கல்லி சொல்லப்பா வாமா உங்க அம்மாட்ட போய் இந்த லூட்டு போதுமான்னு கேட்க சரியா? அந்த டிஎன்ல சென்று ஐடியா ரிப்போர்ட் அடிக்கிறேன்னு சொல்றான். இவன் ஐடி மேல எது நான் ரிப்போர்ட் அடிக்கிறான்? ஏதோ ரூம் மேட்ச்ல கிஜி ஃபெயில் போட்லாம் அடிக்கிறியாம? என்னன்னா அவன் என்ன நம்ம ஆக்டிஸ் பண்றா? நாங்க ஒரு கிஜி ஃபெயில் யூஸ் பண்ணதுக்கு ஐடி ரிப்போர்ட் அடிக்கிறா? டே மேட்ச் அதில் நேற்று ரூம் மேட்ச்ல அவனை நாக்கச்சு எமோட் போட்டோம்னா அதான் காண்டல் எல்லாம் பண்றான். என்னத்துக்கிட்ட எல்லாமே ஐடிக்கு ரிப்போர்ட்க்கு போன ஆயிட்டு போயிட்டு அவனு ஒரு 30 ஆஃபர் போட்டுட்டு அவன் சால முதல்ல அவன் என் டீம் வந்து சாரி கேட்டு சொல்லலாம். என்னதான் சொல்ற? இல்லண்ணா அவனா முதல்ல ஃப்ரெண்ட் அடிச்சு எமோட் போட்டான். அதனால தானே நான் அவனை அடிச்சு எமோட் போட்டான். அதுதானே கரெக்டு. என் ஃப்ரெண்டை நாக்கச்சு எமோட் போடலாம். நான் இருந்தால் தேவையில்லாம அவனை அடிச்சு எமோட் போட போறான். அதோட அடுத்த மாதம் தமிழ்நாட்டில் ஃப்ரீ ஃபயர்ல ஒரு டோர்னமெண்ட் வேற இருக்குது. அதுக்குள்ள ஐடி பேனுக்குன்னு ஆயிடுச்சுன்னா அவனால விளையாட முடியும். கவர்மெண்ட் பயமாடுது. இல்லைண்ணா நான் ஒரு 30 ஆஃபர் போட்டு சால போறேன். போ நாளைக்கு ஒரு ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கலாம்னா நம்ம பாட்டு பரமசிவம் ஆசைப்படுறாரு. உங்களை மாரி எதுவும் பண்ண முடியாது. அதான் நாங்கள் டோர்னமெண்ட் அடிஞ்ச காலத்தில் டோர்னமெண்ட்ல ஆகிறாரா வந்தா பர்மிஷன் கொடுத்த ஃப்ரெண்டுக்கு தானே ஆகணும். ஜெயிக்கிறதும் நீங்க தான், டோர்னமெண்ட் நடத்துறதும் நீங்களா? அப்புறம் நாங்களாம் எங்கடா போறது? என்ன சொல்ல வர? நாங்க நடத்துறதுனால தான் நாங்க ஜெயிக்கிறோம்னு சொல்றியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்படியும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அதுவே நாங்க நடத்துற டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிங்கன்னா எங்க ஸ்குவாடுக்கு தமிழ் கம்யூனிட்டியில கொஞ்சமாச்சும் மரியாதை கிடைக்கும். நல்லா யூடியூப்ல கண்டென்ட் எடுக்கணும்னா எங்க ஸ்குவாட தான் கூப்பிடுவாங்க. இப்பெல்லாம் உங்க ஸ்குவாடு தானே எல்லாம் கூப்பிடுறாங்க. ஒரு உதவியா தானே கேட்கறேன். அது மட்டும் இல்ல ரிஜிஸ்டர் பண்ற வர பேமெண்ட் அதில் பாதி பேமெண்ட் உங்களுக்கு கொடுத்துடுறோம். நீங்க டோர்னமெண்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் கேட்க மாட்டோம். பெரிய மனுஷடா அப்படிலாம் இல்லை. நான் எனக்கு தோன்றதானே உங்களுக்கு சொல்றேன். வெட்டிங் யாரா ஆட்ராப் தூக்கி பக்கத்துல போட்டுது அடி எவன்டா டேய்? இன்னைக்கு உங்க எல்லாருமே ஒண்டா படிக்கிறோம் பாரு. இந்த பாட்டு ஆட்ராப்ல இருந்து லூட் எடுத்து தர மாட்டியா? லூட்டு தானே தம்பி, இதோ வந்து வாங்கிட்டு போ. வாங்க வாங்க. அந்த பயம் இருக்கணும் உனக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.